வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க. கடந்த சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மேசம். மேசம் ஆல்ரெடி நிறைய பத்தி சொல்ற ஒரு பிரச்சனை என்னன்னா, கோவப்பட்டுட்டேன். எனக்கு செவ்வாய் இருக்கிறதுனால கோவப்பட்டு பிரச்சனையாச்சுங்க. தலைன்னு சொல்லலாம். அப்படி வரீங்க. தலைன்னு சொல்லலாம். சரி, அப்ப என்னன்னா இவங்க அதிகமா கோபப்பட்டு நிறைய விஷயத்த நான் இழந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டணும்னு தோணுது. தலையில தான் நான்கிற எண்ணம் இருக்கு. அப்ப இந்த நான்கிற ஆணவ குணத்தை வச்சிருக்கு மேஷம். எல்லாம் நான் செய்யறேன், நான் தான் எல்லாம் ஆளினால், நான் தான் பவர் அப்படின்னு நினைக்கிறவுடைய தோற்றம் அது. அந்த குணத்துல செவ்வாய் தான் அதனுடைய ஏரியா. மேஷத்தினுடைய ஏரியா ஃபுல்லா செவ்வாய் கண்ட்ரோல் பண்றாரு. அவரே தான் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். 8ஆம் இடம் என்பது அப்படியே ஆப்போசிட். இந்த தலை, சிந்தனை, செயல்திறன், நம்முடைய குணத்தை அப்படியே அவாய்ட் பண்றது 8ஆம் இடம். அப்ப இந்த ஒரு காலபுருஷன் தான் அதை வச்சிருக்கு. நான் தான் ஆடுவேன், நான் தான் வீழ்வேன், ஆணவத்தால் ஆடுவேன், அதிரடியா வீழ்வேன் அப்படிங்கிறது மேஷத்தினுடைய விதி. அதனால இயற்கையினுடைய விதி. இந்த பிரபஞ்சத்திலேயே பால்வெளி மண்டபத்தில் அந்த மில்கி வேலை கோடு போட்டோம்னா நமக்கு அந்த மேஷம்ங்கிறது 8ஆகவும் வேலை செய்யுங்கிறத ஒரு காம்பினேஷனாக வச்சுக்கணும். அதாவது விதி ஆனா உயிர், அதே 8ஆம் இடம்னா மரணம். அப்போ உயிரும் மரணமும் ஒன்று போல வச்சிருக்கிறது இயற்கை கிட்ட இருக்குங்கிறது அது புரிய வைக்குது நம்மளுக்கு. அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் அவங்க ஒரு பிறவியில பிறந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கு. அந்த லைஃப் ஸ்பேன் வரைக்கும் அவங்க இயங்கத்தான் செய்வாங்க. அப்ப அதுல மெயின் பார்ட் வேலை செய்யறது தலைங்கிற சிந்தனை தான். அங்க இருக்கிற நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீட்டுல கேதுவாகவும் சுக்கிரனாகவும் சூரியனாகவும், அதாவது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதமும் அங்க இருக்கு. அப்ப இந்த கேது அப்படிங்கிறது தான் உயிர்களுக்கே தோற்றம். ஆரம்ப தோற்றமே உயிர்களுக்கே அந்த கேதுங்கிறது அணு இல்லாமல் அசையாது. அந்த ஒரு கேதுவனுடைய இது ஞானகாரகனாக இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட அஸ்வினிங்கிற நட்சத்திரம் மருத்துவத்துக்கு உண்டான நட்சத்திரம். அப்ப என்ன அப்படின்னா தலை சிறந்த ஒரு மருத்துவத்துக்கு உண்டான ஞானத்தை அங்க கொடுக்குறார். அது நீங்க உடல் கூறாகட்டும், இந்த பிரபஞ்ச கூறுகளாகட்டும், அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தன்மை மேசத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும், இல்லாம இருக்காது. பட் அதுலயே புள்ளியா பிறந்துட்டான், அஸ்வினி லக்ன புள்ளியா அஸ்வினியில விழுந்துட்டால் அந்த கேதுவனுடைய இயற்கை குணம், அந்த ஞானம், அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். பட் அதே நேரத்துல மேஷத்தினுடைய தன்மை சிம்பல் பாருங்க, ஆடு. அப்ப என்னன்னா எப்பவுமே ஒரு தேடுதலை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி அப்படின்ற அந்த தோரணை காட்டிக்கிட்டே இருக்கும். இது மேஷத்தினுடைய இயல்பு. அப்ப கேதுவாக செயல்படும் போது டெக்னிக்கலா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. என்ன படிப்பு படிக்கிறாங்களோ, என்ன ஆர்வம் வச்சு அவங்க இயங்குறாங்களோ அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்டிசம் இவங்களை புகழுக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி சுக்கிரன் ஆடம்பர பிரியன். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கும்போது உலகத்துல இருக்கிற அத்தனை சொகுசும் அப்டேட்டடா நாம் அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணம், சிந்தனை அவங்களுக்குள்ள ஊறி போய் இருக்கும். அது பெண் சுகம் உட்பட, ஆணாக இருந்தால் பெண் சுகம் உட்பட, பெண்ணாக இருந்தால் ஆண் சுகம் உட்பட. ஏன்னா 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அப்ப 7ஆம் வீடு தான் கஸ்டமர் ஸ்தானம், 7ஆம் வீடு தான் சமூகம், 7ஆம் வீடு தான் இவங்க பார்க்குற அத்தனை நபர்களும். அப்ப அதன் மூலமாக நம்ம கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த அது வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் ஒரு 10% தான், ஒரு பாதம் தான் சூரியனுடைய பாதம். ஆனா அதுலயே அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பலமா இருக்கு. பாரம்பரியமா ஒரு பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது கலை திறமைகள் வெளிப்படும், ஆன்மீக சிந்தனை வெளிப்படும், அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், அரசு, ஆட்சி, அரசியல், இது சார்ந்த ஈடுபாடுகளும் அங்க கொடுக்கும். செவ்வாய் பண்ணுது. ஆமா, செவ்வாய் தான் மேம்போக்கா நம்ம நினைக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற இந்த 3 பேரும் தான் அந்தந்த புள்ளி ரீதியா அவங்கள வழி நடத்துறாங்க. இந்த செவ்வாயினுடைய பொது குணம் என்ன அப்படின்னா அவசர புத்தி. எதுக்கெடுத்தாலும்
உடனடியா ரியாக்ஷன் கொடுக்கறவர் செவ்வாய். ஒரு செய்தி வழியா, ஒரு நண்பர் வழியா ஒரு செய்தி சொல்றாங்க அப்படின்னா அவங்க பண்ணியிருப்பாங்களா பண்ணிருக்க மாட்டாங்களான்னு நம்ம சிந்திக்க முடியாம பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி பண்றது. அந்த அதாவது தென் அண்ட் தேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல உடனே டிசிஷன். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தாட் போட்டுன்னு குதிக்கிறது. அப்ப ஆக்ஷன் வந்து இம்மிடியட்டா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்ன சிந்திக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுறதுக்கு உடனே அவசரப்படுறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து ஒரு ஸ்பீடான கிரகம் தான். ஆனா மேசத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் விருச்சத்துல செவ்வாய்க்கும் வித்தியாசம் என்னன்னா அது வேகம், இது விவேகங்களா? இது நெருப்பு ராசி, அது நீர் ராசி. இது சரராசி, அது ஸ்திர ராசி. இந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன அப்படின்னா, ஸ்திரம் என்பது நிலைத்த தன்மை, எப்பவுமே ஒரே மாதிரி. ஆனா சரம்ங்கிற மேஷம் என்னன்னா எரியிற நெருப்பு, அதாவது மேலே பார்த்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற நெருப்பு, அதுதான் சர நெருப்பும்பாங்க. இப்ப அதே சிம்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்திர நெருப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல அடுப்புல எரியிற நெருப்பு ஸ்திர நெருப்பு. அதே ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி தீ பிடிச்சதுன்னா அது சர நெருப்பு. அதே உபய நெருப்பு அப்படின்னா ஸ்டீமிங்ல போகுதுல்ல, பாய்லர்ல ஸ்டீமிங்ல போய் அது ஒரு வேலையை செய்யுதுல்ல, அது வந்து உபய நெருப்பு. அதாவது ஒரு கம்மியான ஒரு நெருப்பு ராசிகள்ல இந்த 3 இயக்கத்தை கொடுத்துருக்காங்க சரம் ஸ்திரம் உபயத்துக்கு. அது மாதிரி எடுக்கும்போது செவ்வாய் தான். ஆனா செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப 2ல இருக்கு, 3ல இருக்கு, மேஷத்துக்கு ரிஷபத்துல இருக்கு, மிதனத்துல இருக்கு. அப்ப 2, 6, 10 காம்பினேஷன்லயும் இருக்கு, 3, 7, 11 காம்பினேஷன்லயும் செவ்வாய் வேலை செய்வார். ஆனா விருச்சிக ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து 3, 7, 11 இருக்காரு, அடிஷனலா 4, 8, 12 இருக்காங்க. அதனால விருச்சிகத்துக்கு ஒரு எதிர்நீச்சல் குணம் வந்துருது. ஏன்னா தன்னுடைய சுய பலமே செவ்வாய் தான். அந்த செவ்வாயை 4, 8, 12 இயக்குனா என்ன ஆகுறது? ஆனா நீங்க சொன்ன மாதிரி மேசத்துல இருக்கிற தப்பான முடிவுகள் எடுத்திருப்பாங்க. டிசிஷன் அவசரத்தினால எடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. லைஃப்ல ஒரு கெரியர். இப்ப வந்து ஒரு பெரிய தொழில் எடுத்து நடத்தி டெவலப் ஆயிடுது. சரி இன்னொரு 10 பிரான்ச் போடு அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பின்வாங்க மாட்டாங்க. ஒரு நோக்கம் பார்த்துட்டு இதுக்கு சரி வராது அப்படின்னு தெரிஞ்சா கூட, அல்லது யாராவது சொன்னா கூட அதை கேட்க மாட்டேன். நான் எடுத்த முடிவு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இதுல அவங்க வேகமா இறங்குறதுனால எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போராடுவாங்க. அதாவது இப்ப இருக்கிறதையெல்லாம் இழந்து கூட நம்ம வந்து அதை காப்பாற்றணுங்கிற அளவுக்கு போராடுவோம் தான் எடுத்த முடிவு. அப்போ ஒரு படைத்தளபதி மாதிரி தானே. அதனாலதான் நான் அந்த தலைன்ற வார்த்தத்தை குறிப்பிட்டேன். ஏன்னா அந்த காலபுருஷ தத்துவத்துல உடல் உறுப்புகள்னு எடுக்கும்போது பிரதான மேஷம்தான் தலை. அதனால இவங்களுடைய சிம்பல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அரவணைக்கிற குணம், தர்மம், நியாயம் எல்லாமே வந்து இருந்தாலும் இவங்க வந்து அவசரப்பட்டு மாட்டிக்கிறதுனாலதான் பிரச்சனை. அதுலயும் வந்து ஆடம்பரத்துல மாட்டிக்கிறாங்கிறது தான் உண்மை. அதாவது ஆடம்பரம் மீன்ஸ் இப்போ கடன் வாங்குறது. ஆமா, சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு கொடுத்துருவாங்க. அதாவது ஹை லெவல் திங்கிங்கு, பொருளாதாரத்துல ஹை லெவலா போகணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஊட்டி விட்டுறாரு சுக்கிரன். அது மாதிரி போகும்போது இங்க அந்த மாதிரி சூழல்கள் வந்து அமையாத பட்சத்துல ப்ராப்ளம் ஆயிடும். 2வது எதிரிகள் பிரச்சனை. எதிரிங்கிறது யாருங்க? புதன், 6ஆம் வீடு, கன்னி. அந்த வீட்டுக்கு இது 8ஆம் வீடு. 6ஆம் வீடுன்னா இவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்க. இவர் தலைவர் தான், ஆனாலும் அவங்களுக்கு 8ஆம் வீடு. இந்த தலைவர் அவங்களுக்கு தலை வலியா இருக்காரு வேலை பார்க்குறவங்களுக்கு. அதே மாதிரிதான் 6ஆம் இடம் பங்காளிஸ்தானுங்கிறது. 6ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்கள் அமைப்புலையும் இப்போ 3க்கும் 6க்கும் தானே புதன் அதிபதி. 3ஆம் வீடு 6ஆம் வீடு. இந்த 3ஆம் வீடு கம்யூனிகேஷனு, தைரியம் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து டாக்குமெண்டேஷன். அதுல ஏதாவது பிரச்சனைகள் மாட்டிக்கிறது. இந்த புக்கை வச்சு வாங்குறது. ஆமா, இப்ப வந்து இப்ப கூட பிறந்தவங்க இருப்பாங்க அல்லது சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஏதாவது அந்த மாதிரி இது வாங்கிக்கிறது. அது மாதிரி வாங்கிக்கிறது, கடன் அது பண்ணி கடைசியில இவர் கடனை அடைக்க முடியாது, அவரு சொத்தையும் திருப்ப முடியாது. இப்ப இந்த 6ஆம் பாவம் என்ன பண்ணும்?
6ஆம் பாவங்கிறது வந்து கடனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் தொழிலுக்காக. அந்த 6ஆம் பாவத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து பணத்துக்காக தானே இயங்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற அதே சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் 6ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அது வந்து பணத்துக்காக இயங்கும் போது ஒருவேளை திசையில அந்த 2, 6, 10 கெட்டு போய் திசை நடந்தது அப்படின்னா இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸே வந்து தர்மத்தின் வழி நட, அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டும், ஒருத்தருடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். இதுதான் இவங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து பேசாம ஒரே மாதிரி வளர்ந்துக்கிட்டே போக முடியும். மேல மேல வேகமா ஃபாஸ்டா வளரணும்னு எடுக்கிற முடிவுனாலதான் இவ்வளவும் அனுபவிச்சு. இப்போ நீங்க செவ்வாய் சொன்னீங்க, செவ்வாய் வந்து தொழில் பண்றது அப்படின்னா என்ன மாதிரி தொழில் வரும்? இவங்களுக்கு இயல்பாகவே டெக்னிக்கல் நாலேஜ் ஓரளவுக்கு சுக்கிரனால கொடுக்கப்படுது. அதே மாதிரி கேதுங்கிறது வந்து இன்ட்யூஷனல் பவர் கொடுக்குது, நுணுக்கமான அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, கேது அந்த மாதிரி கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சித்த வைத்தியமாகட்டும் அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, கைராசிகளா இருப்பாங்க. ஏன்னா கேதுங்கிறவர் வந்து தந்திரமா கத்துக்கிற வேலைகள், அது மாதிரி எல்லாம் விஷயங்களை கேது கொடுப்பாங்க. அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் பவரையும் கொடுப்பாங்க. அதனால தொழில் ரீதியாக இவங்க எல்லா தொழிலும் செய்யலாம். ஏனென்றால் இவங்களுக்கு 10ஆம் இடம் என்பது அங்க சனியினுடைய வீடு மகரம். அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய். இந்த மூணையுமே எடுத்துக்கங்க சர்வீஸ் பாயிண்ட். சந்திரன் 4ஆம் அதிபதி, செவ்வாய் லக்னாதிபதி, சூரியன் 5ஆம் அதிபதி. அப்ப 4ங்கிறது பொருள் சார்ந்த வளர்ச்சியை கொடுத்துருவாரு. இந்த 5ஆம் இடம்ங்கிறது சூரியன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு படைபலத்தை பறிக்கிடுவாங்க, இவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்துருவாங்க, அதே மாதிரி கலை திறமைகளை கொடுத்துருவாங்க, நல்ல டெக்னிக்கல் நாலேஜை கொடுத்துருவாங்க. ஆனால் தொழில் ரீதியாக ஏன் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள். இந்த மேஷ லக்னத்துக்கு இவங்க பிறக்கும்போது சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்தா அதுவே பிரச்சனை. இல்லை 7ஆம் இடத்துல இருந்து விசாக நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல பிறந்தாங்கன்னு வைங்க, வெறும் 5-6 வருஷத்துல குரு திசை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 19 வருஷம் சனி திசையில மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி திசாபுத்தி ரீதியாக இவங்களுக்கு அந்த தொழில் தொடர்புகள் வந்து இவங்களை சிக்க வைக்கும். எப்பவுமே நம்ம சொல்றது இதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம குணாதிசயங்களை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் ஒரு நிகழ்வு நடக்குது தோத்துடுறாங்க அப்படின்னா அது எல்லா லக்னத்துக்கும் நடக்கும். இப்போ வந்து தொழிலில் வீழ்ச்சி அடைகிறவங்க ஒரே லக்னக்காரர்கள் கிடையாது, எல்லா லக்னக்காரர்களும் கிடைக்குது. அது ஏன் நடக்குதுன்னா அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் திசாபுத்தி ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சதாக நடக்கிறதுனால தான் நடக்குது. சூப்பர். அதனால இவங்களுக்கு வந்து பேசாம ஒரு கவர்மெண்ட் தொழில், உத்தியோகம், பதவி, அந்த மாதிரி பதவியில வந்து ஸ்டிக் ஆகி ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, ஆசைகள் அதிகமாக பிரச்சனை தான். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கால் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணியின் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.